மாநிலத்தை சேர்ந்தவர் அம்ஜித் பால் என்பவர் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் விடுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த 7 கிணறு போலீசார் அம்ஜித் பால் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து ஸ்டான்லி மருத்துவமனை நிர்வாகம் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின் முழு விவரம் தெரியவரும் என்று கூறியுள்ளனர். பின்னர் அவர்களது உறவினர்களை வரவழைத்து உடல் ஒப்படைக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் கோயிலூர் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் தனக்கு சொந்தமான வயலில் சாமந்தி மற்றும் சம்பங்கி உள்ளிட்ட பூக்களை சாகுபடி செய்து வருகிறார். இந்நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக பாண்டியன் பூச்சி மருந்து குடிக்கும் வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் மருந்து குடித்த பின்பு தனது மகன்களுக்கு அறிவுரை கூறுவதும் இறந்த பின்பு மகன்கள் அழக்கூடாது என்றும் தனது மனைவி அசிங்கப்படுத்திவிட்டதாகவும் வீடியோவில் கூறியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியானவுடன் அவரை விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதலுதவி சிகிச்சை அளித்த பின் மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரில் உள்ள மக்கான் தெருவில் மொத்த விற்பனை மளிகை கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சில்லறை வணிகர்கள் பொருட்களை வாங்கி விற்பனை செய்து வருகின்றனர். இந்த கடையில் 10க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வரும் நிலையில் மளிகை கடைக்கு வந்த மூதாட்டி ஒருவர் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்த போது பெண் ஒருவர் பொருட்கள் வாங்க வந்துள்ளார். அப்போது செல்போனை கடையில் வைத்துவிட்டு பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தார். இதை பார்த்த மூதாட்டி பொருட்களை வாங்கிக் கொண்டு கடையில் இருந்த செல்போனை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். பின்னர் அந்த பெண் செல்போன் கிடைக்காததால் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார். அப்போது மூதாட்டி செல்போனை எடுத்துச் செல்வது தெரியவந்தது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளுடன் ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த சைமன் என்ற இளைஞர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றார். இந்நிலையில் இரவு பல்லாவரத்தில் உள்ள பிரபல யா முகைதீன் உணவகத்தில் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுள்ளார். அப்போது உணவில் சிறிய கண்ணாடி துண்டு கிடந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இதுகுறித்து கடை ஊழியரிடம் தெரிவித்த போது உடனடியாக அவரிடமிருந்த உணவை வாங்கி குப்பையில் கொட்டிவிட்டு மருத்துவ பரிசோதனைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். முதலில் ஊழியர்கள் இதனை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கூறியவர்கள் பின்னர் உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என மிரட்டும் தோணியில் பேசியுள்ளனர். இதுகுறித்து இளைஞர் சைமன் பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த நந்தியம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன். சென்னையில் பைக் மெக்கானிக்காக பணியாற்றும் இவர் வழக்கம் போல் இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது கவுண்டர்பாளையம் பகுதியில் உள்ள சாலை தடுப்பில் இருசக்கர வாகனம் மோதி நிலை தடுமாறிய போது பின்னால் வந்த லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சாலை தடுப்புகளால் விபத்துகள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விபத்துகளை தவிர்த்திடும் வகையில் சாலை தடுப்புகளை அப்புறப்படுத்தி மோசமான சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். உடல்நலக் குறைவில் பிறக்கும் பச்சிளம் குழந்தைக்கு முதல் சிகிச்சையாக இன்குபேட்டரில் வைத்து சிகிச்சை அளிப்பது வழக்கம். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் பிறந்த பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பச்சிளம் குழந்தை ஒன்று வைக்கப்பட்ட இன்குபேட்டரில் கல் வைத்து முட்டு கொடுத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி அனைவரின் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
நீலகிரி மாவட்டம் கோடநாடு வங்களாவில் அரங்கேறிய கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முக்கிய குற்றவாளியான சயானிடம் 2 வாரங்களுக்கு முன்பு விசாரணை நடைபெற்ற நிலையில் இந்த வழக்கின் 9வது குற்றவாளியான மனோஜ்சாமி என்பவரிடம் விசாரணை நடத்துவதற்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கோவை PRS அலுவலகத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் மனோஜ்சாமி நேரில் ஆஜரானார். அவரிடம் ADSP முருகசாமி தீவிர விசாரணை மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் உயிரியல் பூங்காவிலிருந்து 10 அனுமன் குரங்குகள் கொண்டுவரப்பட்டது. இதில் 2 குரங்குகள் நேற்று முன்தினம் கூண்டிலிருந்து தப்பி காட்டுப்பகுதிக்கு சென்றன. 2 நாட்களாகியும் குரங்குகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் மன உளைச்சலில் இருந்த தற்காலிக பெண் ஊழியர் சுகுணா உணவு அருந்தாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அங்கு சுகுணாவை பரிசோதித்த மருத்துவர்கள் சுகுணா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பூங்கா அதிகாரிகள் நெருக்கடியால் மன உளைச்சல் ஏற்பட்டு சுகுணா இறந்ததாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவம் பூங்கா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டத்தொடரின் 3வது பகுதி வரும் 22ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் அரசு செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்து பேரவையின் ஒப்புதலை பெறுவார் என்றும் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யப்படும் என்றார். மேலும் புதிய சட்டப்பேரவை கட்டுவதற்கான கோப்பு ஆளுநர் அனுமதிக்காக 5 மாதமாக கிடப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். அன்றைய தினத்தில் 2024-25ஆம் ஆண்டிற்கான முன்னணி மானிய சட்ட முன்வரவு கோட்டான் அக்கவுண்ட் பேரவையில் மாண்புமிகு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பேரவையில் கருத்துகள் செய்யப்படும். பேரவையின் முன் வைக்கப்பட வேண்டிய விதிகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை அன்றைய தினம் வைக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2023-24ஆம் ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கான சட்ட முன்வரைவும் அன்றைய தினம் அக்கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. 22ஆம் தேதி காலை 9:45 மணி கூடுதல் செலவினங்களுக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படல. பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி எல்லாமே இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் ஒரு துணை யூனியன் டெரிட்டரி இங்கே மட்டும் எப்படி முழுநாள பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவரின் சித்தப்பா மகன் அருண்குமார் என்பவர் சாலை விபத்தில் மரணமடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அரசிடமிருந்து உதவித்தொகை பெறுவதற்காக அருண்குமாரின் வாரிசு சான்று கோரி திருக்கழுகுன்றம் தாலுகாவிற்குட்பட்ட நெரும்பூர் பிற்காவில் வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த காசிம் உசேனிடம் விண்ணப்பம் அளித்திருந்தனர். வாரிசு சான்று வழங்க 1500 ரூபாய் லஞ்சமாக பெற்ற காசிம் உசேனை கடந்த 2013ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு போலீசார் கைது செய்தனர். இவ்வழக்கினை செங்கல்பட்டு மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினர் தொடர்ந்து நீதிமன்றத்தில் நடத்தி வந்த நிலையில் வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணையில் நடுவர் காசிம் உசேன் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பளித்து காசிம் உசேனுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் மேலும் அபராத தொகை கட்ட தவறினால் 3 மாதம் சிறை தண்டனை கூடுதலாக அனுபவிக்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.